ப்ராடக்ட்லாம் நல்லதான் சார் இருக்கு, காஸ்டிங்லாம் லோவா இருக்கு, புது புது ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு சேல்ஸ் பண்ணவே தெரியல, எப்படி பிசினஸ் பண்ணணும்னு தெரியாது சார், நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நிறைய பேர் கேட்கறாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு 5 டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், உங்கள்கிட்ட 1,00,000 ரூபா அது மாதிரி பட்ஜெட் இருந்தா நீங்க ஒரு சின்ன ஷாப் ஓபன் பண்ணலாம். இல்ல உங்கள்கிட்ட 5,000 ரூபா தான் 10,000 ரூபா தான் இருக்குன்னா ஏற்கனவே ஏதாவது ஷாப் இருக்கும் நியர்பைல, பேசி பாருங்க, கேட்டு பாருங்க. ஒரே ஒரு ரேக் மட்டும் வாடகை எடுத்துக்கங்க. அதுக்கு நீங்க ஒரு 5,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ இருந்தா போதும். பிளிப்கார்ட், அமேசான் இது மாதிரி வெப்சைட்ல நீங்க ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஒண்ணு கிடையாது. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்க ஊரு சுத்தி எல்லா சாட்டர்டே சண்டேல ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துட்டே இருக்கும். அந்த ஈவெண்ட் நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட்டை வந்து நீங்க சேல் வைங்க, நிச்சயமா வாங்கிக்குவாங்க. ஏன்னா கிஃப்ட் பொருள் பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாருமே இல்லை. அதுவும் இல்லையா, உங்க Facebookல எவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் சொல்றதுன்னா எவ்வளவு பேர் பார்ப்பாங்க, உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க பாருங்க. அது மாதிரி உங்க ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க. அது நிச்சயமா ஏதோ ஒரு லெவல்ல உங்க ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் இல்ல, நம்ம ஏற்கனவே நமக்கு அந்த திறமை இருக்கதான் செய்யுது. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பண்ணுங்க. மீறி இன்னும் ஏதாவது ஹெல்ப் வேணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டி வேணும்னா எனக்கு கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயமா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்.